என் அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு 19/5/2024 இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் என் அன்பு உறவுகள் எல்லாரும் என்னை வாழ்த்தும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வாழ்த்து தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி என் செல்லக்குட்டி உங்கள் ரெயின்போ சீதா எவ்வளோ அற்புதமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் புதுசாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி செய்வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவதானியங்களில் அற்புதமாக ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு ஒரு கேக் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அது நீங்களே பாருங்கள். அவங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடல அவ்வளோ ஒரு சந்தோஷம். பெரிய அளவில் இல்லைன்னாலும் சிம்பிளாக செஞ்சாலும் அது அழகாக வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிறந்த நாளில் என்னை வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்யூ செல்லம். அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். அன்பு தோட்டத்திலிருந்து உங்கள் ரெயின்போ சீதா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மாமாவுக்கு பிறந்தநாள், எல்லாருமே வாழ்த்துங்க. இன்றைக்கி எல்லாருமே பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாத்துக்குமே என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ செல்லம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிறந்தநாள் வந்து விளக்கு ஏற்றியாச்சு. ஸோ உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்காக நான் காத்துட்ருக்கேன். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் மனசார என்னை வாழ்த்துவீங்கன்னு நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு காத்திருக்கேன். நன்றி. நான் உங்கள் ஜேவி மோகன், ரெயின்போ சீதா ஜேவிஎம்மின் அன்பு தோட்டத்திலிருந்து. நன்றி, வணக்கம். வாங்க, கேக்கு எல்லாரும் சாப்பிடலாம். ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சாப்பிட்டு பாருமா கேக் எப்படி இருக்குன்னு. நவதானிய கேக்கு சூப்பராக இருக்குது. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். அன்பு சொந்தங்களே, இது கேக் இல்லை, இது வந்து சத்து மாவு தான் கேக் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோட சின்ன கிஃப்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்துருவோம். என் செல்லக்குட்டி உங்கள் ரெயின்போ சீதா ஏதோ வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்துருவோம். எனக்கே தெரியல எப்போ வாங்கினாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கிறாங்க. இது என்ன இது? ஆஹா, பாருங்க, ஏதோ ஒரு கிஃப்ட்டு. சாதாரண கிஃப்ட் இல்லை, ஏதோ டைட்டன் மேலே போட்டிருக்கேன். பெரிய கிஃப்ட் எல்லாம். ஆஹா, எம்மா எப்பா செல்லா, எப்படி அந்த கிஃப்ட் வாங்கின எனக்கு தெரியாம நான் யோசிக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குது. எவ்வளோ பேர் கிஃப்ட்டு பாருங்கள். உங்கள் ரெயின்போ சீதா டைட்டன் வாட்ச்சு.
எடுத்து பாருமா. டிசைன் பிடிச்சிருக்காமா. ஆஹா, சூப்பர். அருமையாக இருக்குது. தேங்க்யூடா செல்லம். ஆஹா, சூப்பர். ரொம்ப நன்றிடா தங்கம். எதுக்குமா நன்றியெல்லாம். என் செல்லக்குட்டி பாருங்க, எனக்காக டைட்டன் வாட்ச் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூடா செல்லம். தேங்க்யூ. அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். அன்பு தோட்டத்திலிருந்து உங்கள் இன்ப சீதா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாமாவுடைய பிறந்தநாள். பின்னாடி அந்த டிசைன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.